ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்ற ட்ரெண்டை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் வந்து ரீசெண்டாக என்ன கேம் எல்லாம் முடிஞ்சிச்சோ அதுலேருந்து நமக்கு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விம்பிள்டன் ரொம்ப ஃபேமஸாக இப்போ முடிஞ்சது. ஒலிம்பிக்ஸா எங்கே நடந்துச்சு? பாரிஸில் நடந்துச்சு, ஃப்ரான்ஸ் பாரிஸில் நடந்துச்சு. ஸோ அப்போது இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அஸ் இந்தியானா நம்ம இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். அஸ் அ பேங்கிங் ஆஸ்பிரண்டாவும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியா வந்து ஒலிம்பிக்ஸ்ல மொத்தம் எத்தனை மெடல் வாங்கினாங்க? ஸோ பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024ல இந்தியா எத்தனை மெடல் வாங்கினாங்க அப்படின்னா மொத்தம் 6 மெடல் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எதுல அப்படிங்கிறத பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பிரான்ஸ் மெடல். பிரான்ஸ் மெடல் எதுல வாங்கியிருக்காங்க, யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஷூட்டிங்ல வாங்கியிருக்காங்க. வாங்கினது யாரு அப்படின்னா மனு பேக்கர். ஓகேவா? மனு பேக்கர். ஸோ ஷூட்டிங்ல விமென்ஸ் கேட்டகரியில 10M ஏர் பிஸ்டல்ல, ஓகேவா, 10M ஏர் பிஸ்டல்ல வின் பண்ணது மனு பேக்கர். பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. மனு பேக்கர் பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த மனு பேக்கர் தான் ஒரு இம்பார்ட்டன்டான ஹிஸ்டாரிக்கல் இதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. என்னன்னா she is the first ever Indian woman, okay, she is the first ever Indian woman to win an Olympic medal in shooting. ஷூட்டிங்ல ஒலிம்பிக் மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் விமன் அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து மனு பேக்கர் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கோல்டு யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல. கோல்டு யார் வின் பண்ணாங்கன்னா YJO ஆஃப் சவுத் கொரியா. சவுத் கொரியாவை சேர்ந்தவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, கோல்டு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பிரான்ஸ் நம்ம சில்வர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் யாரு, YJ கிம் ஆஃப் சவுத் கொரியா. சவுத் கொரியாவை சேர்ந்த YJ கிம். ஓகேவா? ஸோ அப்போ ஷூட்டிங் எனக்கு முடிஞ்சிச்சா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஸ்போர்ட் நேம் வந்து அதே ஷூட்டிங் தான். 10M ஏர் பிஸ்டல். 10M ஏர் பிஸ்டல் மிக்ஸ்டு டீம். ஓகேவா? ஸோ டீமா சேர்ந்ததுல மிக்ஸ்டு டீம், மேல் ஃபீமேல் சேர்ந்த டீம்ல வந்து ஷூட்டிங் 10M ஏர் பிஸ்டல்ல நம்ம இந்தியா என்ன மெடல் வின் பண்ணியிருக்காங்கன்னா பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வின் பண்ண டீம் மெம்பர்ஸ் யாரு அப்படின்னா சேம் மனு பேக்கர் ஃப்ரம் ஃபீமேல் அண்ட் சரப்ஜோத் சிங். ஓகேவா? மனு பேக்கர் அண்ட் சரப்ஜோத் சிங் வந்து சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டீமா மிக்ஸ்டு டீம். ஓகேவா? ஷூட்டிங்ல 10M ஏர் பிஸ்டல் மிக்ஸ்டு டீம்ல வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அப்ப ஷூட்டிங் எனக்கு முடிஞ்சது. அடுத்து ஸோ தேர்ட் ஸ்போர்ட்டும் என்னது அப்படின்னா ஷூட்டிங் தான். ஷூட்டிங்ல தனியா பார்த்தோம், அதே மாதிரி டீமா பார்த்தோம். எல்லாமே எனது 10M. இப்போ ஷூட்டிங்ல வந்து 50M ரைஃபிள் 3P ஈவெண்ட். ஓகேவா? ரைஃபிள் 3P ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட்ல யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்வப்னில் குசேல் அப்படிங்கிறவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலயுமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் நடந்திருக்கு. என்னன்னா 50M ரைஃபிள் 3P ஈவெண்ட்ல வந்து he is the first Indian that ever win this medal. ஓகேவா? ஸோ ஸ்வப்னில் குபேல் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, குசேல் அப்படிங்கிறவங்க தான் 50M ரைஃபிள் 3P ஈவெண்ட்ல வந்து he is the first Indian shooter to bag a medal in this particular sport. ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் ஹூ won the medal அப்படிங்கிறது பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல யாரு அப்படின்னா ஸ்வப்னில் குசேல் அப்படிங்கிறவங்க தான். ஓகேவா? ஸோ இதே இதுல யாரு கோல்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா கோல்டு வாங்கினது வந்து சைனாவை சேர்ந்த யுகின் லியூ அப்படிங்கிறவங்க கோல்டு வாங்கியிருக்காங்க. அது மாதிரி சில்வர் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னா யுக்ரைனை சேர்ந்தவங்க. ஓகேவா? யுக்ரைனை சேர்ந்த ஷெர்ஹி குலிஷ் அப்படிங்கிறவங்க சில்வர் வாங்கியிருக்காங்க. அண்ட் அவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னா யுக்ரைனை சேர்ந்தவங்க. கோல்டு வந்து சைனா வின் பண்ணியிருக்காங்க. யூகின் லியூ அப்படிங்கிறவங்க எந்த ஸ்போர்ட்ல 50M ரைஃபிள் 3P ஈவெண்ட்ல இந்தியா பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸ்வப்னில் குசேல் அண்ட் ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு win this particular category. ஓகேவா? ஸோ இவரை பத்தி சொல்லலாம் அப்படின்னா இவரோட ஏஜ் வந்து ஜஸ்ட் 28 தான்.
இவர் வந்து ஒரு ஃபார்மர் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையன். ஓகேவா? ஃபார்மர் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையன். எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா புனே, மகாராஷ்டிரா. புனே, மகாராஷ்டிரா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா 4th கேட்டகரி வந்து மென்ஸ் ஹாக்கி. மென்ஸ் ஹாக்கி. ஓகேவா? ஸோ இந்த மென்ஸ் ஹாக்கியில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. யாரு டிஃபீட் பண்ணி அப்படின்னா டிஃபீட்டட் ஸ்பெயினை. ஓகேவா? ஸ்பெயினை டிஃபீட் பண்ணி இந்தியா பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுல என்ன கொஞ்சம் கீ பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா கேப்டனா இருந்த ஹர்மன்பிரீத் சிங். ஓகேவா? கேப்டனா இருந்த ஹர்மன்பிரீத் சிங் வந்து அதிக ஸ்கோர் வந்து வின் பண்ணாரு. ஓகேவா? ஹை ஸ்கோர். ஹீ ஸ்கோர்ட் மோர் மார்க்ஸ். சரி, மோர் கோல். ஓகேவா? கோல்னு தான் சொல்லுவோம். ஹீ ஸ்கோர்ட் மோர் கோல்ஸ். கோல்டு வின் பண்ணது எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னா நெதர்லாண்டை சேர்ந்தவங்க தான் என்ன பண்ணாங்க. நெதர்லாந்து டீம் வந்து கோல்டு வின் பண்ணாங்க. அது மாதிரி சில்வர் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா ஜெர்மன் டீம். ஓகேவா? ஜெர்மனி தான் என்ன பண்ணாங்கன்னா சில்வர் வின் பண்ணாங்க. அப்போ 4th மெடல் எது அப்படின்னா மென்ஸ் ஹாக்கி. அதுல இந்தியன் டீம் பிரான்ஸ் வின் பண்ணாங்க. யாரை டிஃபீட் பண்ணி அப்படின்னா ஸ்பெயினை டிஃபீட் பண்ணி. இதுல என்ன கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னா கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் வந்து என்ன பண்ணாருன்னா ஹை கோல்ஸை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. கோல்டு வின் பண்ண டீம் எதுனா நெதர்லாந்து. சில்வர் வின் பண்ண டீம் வந்து என்னன்னா ஜெர்மனி. ஸோ அடுத்து 5th மெடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாவ்லின். ஸோ ஜாவ்லின் அப்படின்னு சொன்னாலே நமக்கு யார் ஞாபகம் வருவாங்க? மிஸ்டர் நீரஜ் சோப்ரா. என்ன மெடல் இந்தியா வின் பண்ணிருக்கு அப்படின்னா சில்வர் மெடல். ஓகேவா? சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் த்ரோ பண்ண டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா 89.45 மீட்டர். இதையும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. 89.45 மீட்டர். ஓகேவா? ஸோ சில்வர் வந்து நம்ம இந்தியா வின் பண்ணோமா? அப்ப கோல்டு யார் வின் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? கோல்டு வின் பண்ணது யாரு அப்படின்னா பாகிஸ்தானை சேர்ந்த அர்ஷத் நதீம் தான் என்ன பண்ணாங்கன்னா கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் த்ரோ பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 92.97 மீட்டர். ஓகேவா? ஸோ இவர் வந்து 89.45, இவங்க 92.97. ஸோ இதுல கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா அர்ஷத் நதீம், அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த அர்ஷத் நதீம் வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்ததுல ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு வின் பண்ணது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்ல தான். ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் பாகிஸ்தான் கோல்டு மெடல் வின் பண்ணது அர்ஷத் நதீம் மட்டும்தான், இவரால தான். அப்ப பிரான்ஸ் யார் வின் பண்ணாங்கன்னு தெரியணுமா? பிரான்ஸ் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா ஆண்டர்சன் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டர்சன் பீட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் பிரான்ஸ் வின் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இவர் த்ரோ பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 88.54 மீட்டர். 88.54 மீட்டர். ஸோ ஜாவ்லின் அப்படின்னு சொன்னாலே நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? நீரஜ் சோப்ரா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. சில்வர் மெடல் வின் பண்ணிருக்கிறாரு. எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா 89.45 மீட்டர் வந்து த்ரோ பண்ணிருக்கிறாரு. கோல்டு வின் பண்ணது யாருன்னா பாகிஸ்தானை சேர்ந்த அர்ஷத் நதீம் அப்படிங்கிறவங்க கோல்டு வின் பண்ணிருக்காங்க. 92.97 மீட்டர் த்ரோ பண்ணிருக்காங்க. அப்போ இதுல கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து இந்த ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு அடிச்சது யாரு அப்படின்னா இந்த அர்ஷத் நதீம் தான். பிரான்ஸ் வின் பண்ணது யாருன்னா ஆண்டர்சன் பீட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க பிரான்ஸ் வின் பண்ணிருக்காங்க. அவர் த்ரோ பண்ண டிஸ்டன்ஸ் 88.54 மீட்டர். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே ஒலிம்பிக்ஸ்ல நடந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு ஞாபகம் வரணும். ஒருத்தவங்களை வந்து என்ன பண்ணாங்க? டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. டிஸ்குவாலிஃபை பண்ணதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டி யாருங்கிறத ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். நியூஸ் பேப்பர்ல கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மென் கேட்டகரியில. ஓகேவா? ஸோ மென்ஸ்ல வந்து 57 kg இந்த கேட்டகரியில யாரு வின் பண்ணிருக்காங்கன்னா அமன் ஸ்ட்ரவாத் அப்படிங்கிறவங்க வின் பண்ணிருக்காங்க. என்ன மெடல் வின் பண்ணாங்கன்னா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணாங்க. ஓகேவா? பிரான்ஸ் மெடல் வின் பண்ணாங்க. ஸோ இதுல கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா அமன் ஷர்வாத்தோட ஏஜ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் 21 years old. He is 21 year old. எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா he is from ஹரியானா ஸ்டேட்டை சேர்ந்தவர். ஒலிம்பிக்ல நம்ம இந்தியால இருந்து he is the youngest Indian to ever win
இன் ஒலிம்பிக்ஸ். ஓகேவா, ஹி இஸ் த யங்கஸ்ட் இந்தியன் who ever win in ஒலிம்பிக்ஸ். ஸோ யங்கஸ்ட் இந்தியன், ஒலிம்பிக்ஸ்ல வின் பண்ணதுலேயே யங்கஸ்ட் இந்தியன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து இவர் வந்து வாங்குறாரு. ஓகேவா, கோல்டு வின் பண்ணது யாருன்னு தெரியணும்ல. ஸோ கோல்டு வின் பண்ணது யாருன்னா ஜப்பானை சேர்ந்த ஹிகுச்சி ரே அப்படிங்கிறவங்க வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. சில்வர் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா யூஎஸ்ஏவை சேர்ந்த ஸ்பென்சர் லீ. ஓகேவா, ஸோ இந்தியா வந்து டோட்டலா 6 மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரியில யாரு அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா இந்தியா வந்து 6 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங்ல விமன்ஸ் கேட்டகரியில யார் வின் பண்ணாங்க, அதோடைய இம்பார்ட்டன்டான கீ ஃபீச்சர் என்ன, கோல்டு யார் வின் பண்ணா, சில்வர் யார் வின் பண்ணா. அடுத்து ஷூட்டிங்ல மிக்ஸ்டு டீம்ல வந்து யார் வின் பண்ணாங்க 10M. ஸோ என்ன மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுல வந்து கோல்டு யார் வின் பண்ணாங்க, எந்த டீம் வின் பண்ணாங்க, அதே மாதிரி சில்வர் வந்து எந்த டீம் வின் பண்ணாங்கன்றத பாத்துக்கணும். ஷூட்டிங்ல அகைன் 50M யார் வின் பண்ணாங்க, அதுல கோல்டு யாரு, சில்வர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மென்ஸ் ஹாக்கில வந்து இந்தியன் டீம் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க ஸ்பெயினை டிஃபீட் பண்ணி. அப்ப அதுல வந்து என்ன கீ ஃபீச்சர் இருக்கு, இந்த கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் வந்து என்ன பண்ணாரு, ஹர்மன்பிரீத் சிங் வந்து ஹையஸ்ட் கோலை வந்து ஸ்கோர் பண்ணிருக்கிறாரு. அப்ப கோல்டு எந்த டீம் வின் பண்ணாங்க, சில்வர் எந்த டீம் வின் பண்ணாங்க. ஜாவ்லின்ல வந்து நீரஜ் சோப்ரா சில்வர் மெடல் வின் பண்ணிருக்கிறாரு. அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அவர் த்ரோ பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு. அப்ப கோல்டு வின் பண்ணது யாரு, அவர் த்ரோ பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இதோட கீ ஃபீச்சர் என்ன. ஸோ இந்த மாதிரி எந்த மெடல் எந்த கண்ட்ரி வாங்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்தியா வந்து எந்த ஸ்போர்ட்ல என்ன மெடல் வாங்கியிருக்காங்க, அதை யாரு வாங்கியிருக்காங்க, அவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க, எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, அவங்களோட கீ ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருந்தா அது கொஞ்சம், மித்த மெடல்ஸ் எல்லாம் அந்த ஒரு ஸ்போர்ட்ல யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஒலிம்பிக்ஸ் பத்தின ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான வீடியோ வந்து பார்த்துருப்போம். கண்டிப்பா நம்ம எக்ஸாம்ல கொஸ்டின் ஏரியாவா பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ இது. ஓகேவா, ஸோ இந்த 6 இது இருக்கு அப்படின்னா இதுல வந்து எத்தனையோ கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். கண்டிப்பா இந்த 6 இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து நீங்க எக்ஸாம்ல ஃபேஸ் பண்ணுவீங்க. Hope the session is useful and thank you for watching.